இந்த ஐடியில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே இந்த வீடியோ பார்ப்பாங்க. நான் ஒரே ஒரு நிகழ்வு சொல்கிறேன். உங்கள் வயசு வந்து 25 வயசு இல்லை 30 வயசு. 45 வயசில் வேலை பார்க்குறவங்கள ஒரு நிமிஷம் நின்று பாருங்களேன். அவங்க வாழ்க்கை முறையை பாருங்களேன். வேறு உதாரணம் வேண்டியில்லை. ஏன்னா நான் மறுபடியும் 25லேயே நான் எங்கே போகிறேன்? 45 தானே போகிறேன். அப்போ அவரோட வாழ்க்கை முறை எனக்கு என்னன்னு தெரியுதா தெரியலையா? நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுதா தெரியலையா? இப்போ அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் நான் 45வது வயசில் நான் செய்கிறது நான் ரெடியாக இருக்கிறேன். ஐடியில் இருக்கிறவங்களுடைய பெரிய ப்ளஸ் என்னன்னா குடும்பம் தான். கணவன் மனைவி உறவுகள் இல்லை கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்வுகள் 15 மணி நேரம் 16 மணி நேரம் 18 மணி நேரம் வேலையிலே மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அது கணவனாக இருந்தாலும் இருக்குது, இல்லை மனைவியாக இருந்தாலும் இருக்குது. இங்கே வேலை பழு 2 பேரும் வேலை பார்க்க வேண்டிய இடத்துல இருக்காங்க. இந்த 2 பேரும் வேலை பார்த்து சம்பாதிக்கிற பணத்தை யாருக்காக சம்பாதிக்கிறோம்? பிள்ளைக்கு தானே, குழந்தைக்கு. ஆனால் குழந்தைய கவனிக்காம விட்டுற பிள்ளை. இப்போ உங்களோட ஒருத்தர் டேலண்டாக இருக்கார். எப்படி ஒரே நல்ல வாழ்க்கை என்ன பண்ணணும்? 10,000 பேர், எப்படி 5,000 பேர், ஒரு 100 பேர், 50 பேர், 10 பேர் எடுத்து விடுவாங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க? ஏன் எடுத்தாங்க அவரை? ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள். வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து ஜோதிடமும் அதனுடைய பயன்பாடும் எவ்வளோ தூரம் ஒரு மனிதனை வந்து இயங்குது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பிறப்பிலேருந்து இறப்பு வரைக்கும் இந்த ஜோதிடம் வந்து ஒரு மனிதனை ஆட்டி படைக்குதானா, காலம் நேரம் உங்களுக்கு விட்டு பிரிக்க முடியுமான்னு பிரிக்க முடியாது. காலங்கிறது இயற்கையானது, இந்த நேரங்கிறது நம்மளாக வச்சுக்கிட்டது. இது நம்மளோட பிரிக்க முடியுமான்னு பிரிக்க முடியாது. அப்படி ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி பேச வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, ஐடி சம்மந்தப்பட்டவங்களுக்கும் இந்த ஜோதிடத்திற்கும் என்ன தொடர்பு இருக்குது? புதன் நல்லா இருந்தால் தான் இந்த ஐடி சம்மந்தப்பட்ட ஒரு படிப்போ இல்லை ஐடி சம்மந்தப்பட்ட நிறுவனத்தில் வேலை பார்ப்பாங்க. சார் நான் ஐடி படிக்கலை சார், நான் கற்றுக்கிட்டேன் சார், ஆனால் நான் வந்து வேலை பார்க்குறேன் சார். அப்போ உங்களுக்கு புதன் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு ஏதோ ரூபத்தில் நீங்கள் வந்து கற்றுக்க முடியும். அதே புதன் தான், எப்படி அதே கணக்கு தான், அதே வாழ்க்கை தான், அதே ஜோதிட முறை தான். இந்த ஜோதிடத்தையும் நீங்கள் வந்து புதனோட ஒப்பீடு பண்ணுறோம். இந்த பண நிர்வாகம் அப்படிங்கிற இடத்துல வந்து அவங்க வாழ்க்கையில் வந்து நிறைய கேள்விகள் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஏன்னா இப்போ இந்த ஒரு திட்டமிடலில் இந்த ஜோதிடம் தான் தீர்மானிக்குது. உங்கள் காலமும் உங்கள் நேரமும் பயன்படுது. அதுதான் இந்த ஜோதிடத்தோட மிகப்பெரிய வலிமை. ஏன்னா ஒரு 20-30 வயசில் அவங்க அளப்பரியாத ஒரு மிகப்பெரிய ஒரு தொகையை வந்து அவங்க சம்பாதிக்கிறது சந்தோஷம். ஆனால் அவங்க வாழ்க்கையில் எப்படி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 60% பேர் என்ன பண்ணுறாங்க? உட்கார்ந்த இடத்துலேருந்து 16 மணி நேரம் 18 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. என்ன நடக்குது உடம்புல, என்ன பண்ணுறோம், என்ன சாப்பிட்றோம், சாப்பிட்டுக்கிட்டே என்ன பண்ணுறோம், அந்த வேலையிலே முழுகிடுறாங்க. சரி, வேலையிலே முழுகிப்பட்டு ஒரு 40, 45, 50 வயசு வரும்போது சம்பாரிச்சாச்சு, பணம் இருக்குது. ஆனால் உடம்போட ஆரோக்கியம்னு கேட்டால் அங்கே ஒரு கேள்விக்குறி இருக்குது. அப்போ உடம்போட ஆரோக்கியம் என்னன்னு நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு திட்டமிடுதலுக்கு என்ன வச்சுருக்கீங்க? எதிர்காலத்தை இப்போ எதிர்காலத்தை திட்டமிடுவதற்கு என்ன வழி இருக்குது அப்படின்னா, அந்த ஜோதிடத்தை தவிர வேறு என்ன இருக்குது நமக்கு? எல்லா டேட்டா பேஸும் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அந்த டேட்டா பேஸை வச்சு தான் இங்கேயும் ஜோதிடமும் ஓடுது. சூரியனோட சுக்கிரன் சேர்ந்தா, சுக்கிரனோட குரு சேர்ந்தா, குருவோட புதன் சேர்ந்தா, இல்லை இந்த லக்கணம் போனால், இந்த ராசி போனால், இந்த நட்சத்திரம் போனால், இந்த அச்சய லக்கணம் போனால், இந்த ஏஆர்பி போனால், ஏஎல்பி போனால், இந்த தசாபுத்தி போனால், இந்த நாட்களில் பிறந்தா, இந்த நேரத்தில் பிறந்தா, இந்த திதியில் பிறந்தா, இந்த யோகத்தில் பிறந்தா, இந்த கரணத்தில் பிறந்தா, இப்படின்னு எவ்வளோ இந்த டேட்டா பேஸ் வச்சு தானே ஒரு மனிதனுடைய குணங்களை பற்றி சொல்கிறோம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முறையை பற்றி சொல்கிறோம். எப்போ நீ வந்து இவர் வந்து நல்லவர்னு சொல்கிறோம், இவர் கெட்டவன் சொல்கிறோம். எதிர்காலத்தை திட்டமிடுவதற்கு ஒரு பெரிய வரம், கடவுள் கொடுத்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, ஒரு வரம் அப்படிங்கிறது ஜோதிடம். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இன்றைக்கி எனக்கு பணம் இருக்குது, நான் பணத்தை இன்னைக்கு கையில் வச்சுருக்கேன். இன்றைக்கி பணத்தை போட்டு இன்றைக்கி எடுத்துட முடியுமா? அட்லீஸ்ட் 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா, இல்லை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா. ஐடியில் இருக்கிறவங்களுடைய பெரிய ப்ளஸ் என்னன்னா குடும்பம் தான். கணவன் மனைவி உறவுகள் இல்லை கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்வுகள் 15 மணி நேரம் 16 மணி நேரம் 18 மணி நேரம் வேலையிலே மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அது கணவனாக இருந்தாலும் இருக்குது, இல்லை மனைவியாக இருந்தாலும் இருக்குது. இங்கே வேலை பழு 2 பேரும் வேலை பார்க்க வேண்டிய இடத்துல இருக்காங்க. இந்த 2 பேரும் வேலை பார்த்து சம்பாதிக்கிற பணத்தை யாருக்காக சம்பாதிக்கிறோம்? பிள்ளைக்கு தானே, குழந்தைக்கு. ஆனால் குழந்தைய கவனிக்காம விட்டுற பிள்ளை. இதை தான் நான் ஜோதிடத்தில் சொல்லணும். ஜோதிடத்தை ஏன் படிக்கணும், ஜோதிடம் பார்க்கணும், ஏன் ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அவசர உலகம் இது. அவசர உலகத்தில் நம்ம என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? இப்போ உதாரணமாக வந்து 85 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்குகிறாங்க. மினிமமாக 85 லட்ச ரூபா. ஆனால் அதுக்கு இஎம்ஐ எப்படி 85,000 கட்டணும் அப்படின்னா 45%, 40 இல்லை 35% தான். 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறீங்கன்னு வச்சிங்களேன், இஎம்ஐ 35,000 தான் நீங்கள் கட்டணும். இல்லை 45,000 தான் அதிகபட்சமாக நீங்கள் கட்டணும். நீங்கள் 1 லட்ச ரூபா சம்பாதிச்சா 45,000 நீங்கள் இஎம்ஐ கட்டினா தான் கரெக்டு. இது வந்து யாருன்னா ஜோதிடம் தான் தெரிஞ்சுக்கணும். ஜோதிடத்தில் ஒரு கணக்கீடு பண்ண முடியணும்.
நம்ம என்ன நம்ம பண்ணுறோம், 1,00,000 ரூபா சம்பளம் வாங்கினா 85,000 இஎம்ஐ கட்டுறோம். இந்த ஐடியில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே இந்த வீடியோ பார்ப்பாங்க. நான் ஒரே ஒரு நிகழ்வு சொல்கிறேன். உங்கள் வயசு வந்து 25 வயசு இல்லை 30 வயசு, 45 வயசில் வேலை பார்க்குறவங்கள ஒரு நிமிஷம் நின்று பாருங்களேன். அவங்க வாழ்க்கை முறையை பாருங்களேன். வேறு உதாரணம் வேண்டியில்லை. ஏன்னா நான் மறுபடியும் 25ல நான் எங்கே போகிறேன், 45 தானே போகிறேன். அப்போ அவரோட வாழ்க்கை முறை எனக்கு என்னன்னு தெரியுதா தெரியலையா, நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுதா தெரியலையா. இப்போ அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் நான் 45வது வயசில் நான் செய்கிறது நான் ரெடியாக இருக்கிறேன். வேகமோ இல்லை விவேகமோ மாறலாம் வேணாம். ஏன்னா இவருக்கு ஒரு கடன் ஒரு 60 லட்ச ரூபா இருக்குது, இவருக்கு ஒரு 80 லட்ச ரூபா இருக்கலாம், இல்லை 40 லட்சம் இருக்கலாம். ஆனால் இவர் 20 வயசு 25 வயசில் இருக்கிறவர் அந்த 45 வயசுகிட்ட பேசுகிறாரான்னா பேசும்போது, ஆனால் இவர் எல்லாமே மாற்றலாம் நினைக்கிறாரு. அது எப்படி மாற்ற முடியும்? அதுக்கான திட்டமிடல் என்ன வச்சுருக்காரு, அதுக்கான செயல்முறை என்ன வச்சுருக்காரு? இந்த ஐடி கம்பெனியில் இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு 50 வயசு ஆனோடனே இப்போ உங்களோட ஒருத்தர் டேலண்டாக இருக்கார். எப்படி ஒரே நல்ல வாழ்க்கை என்ன பண்ணணும், 10,000 பேர் எப்படி 5,000 பேர் ஒரு 100 பேர் 50 பேர் 10 பேர் எடுத்து விடுவாங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க? ஏன் எடுத்தாங்க அவரை? இந்த 35 வயசு இவரால் ஓட முடியும், அங்கே 55 வயசுக்கு அவரால் ஓட முடியாது. ஒரே காரணம், இது இல்லைன்னா இன்னொரு வேலை அப்படின்னு நம்ம இருக்கிறோம். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனாலும் ஏன் அந்த இடத்துல அப்படின்னா, எப்படி இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு இடைவெளி இருக்கும் பாருங்கள், அது மிகப்பெரிய ஒரு பலகீனமாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த வயது முதிர்வு ஒரு காரணம். இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி அந்தந்த காலகட்டத்தில் தான் அந்த ஐடி வரும். ஏன்னா அப்போக்கப்போ நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்படி இந்த ஜோதிடத்தை எப்படி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களோ அன்னன்னைக்கே நம்ம அப்டேட் பண்ணணும். இந்த வீடியோவோட நோக்கம் என்ன அப்படின்னா, எல்லாமே தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. நல்ல படிப்பு இருக்குது, நல்ல அறிவு இருக்குது, நல்ல திறமை இருக்குது, நல்ல அனுபவம் இருக்குது, நல்ல சம்பளம் இருக்குது. இந்த புதன் அப்படின்னாலே புத்திசாலி அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த இளம் வயது பருவ வயது இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, பணம் நிறைய சம்பாதிக்கிறது வாய்ப்பு இருக்கும், நிறையா சந்தோஷமாக இருக்கிறது வாய்ப்பு இருக்கும். அப்போ சம்பாதிக்கும் போது செலவு பண்ணுறதுக்கு என்ன நாளைக்கு தான் வரப்போதே, அது ஒரு பெரிய நம்பிக்கை. இந்த புத்திசாலியான அறிவுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும், வரணும் அப்படின்னு வேண்டாம். ஆனால் ஒரு 50-55 வயசில் இந்த நிகழ்வுகளெல்லாம் குறைய இந்த புதனோட தன்மை, இந்த புத்திசாலி தன்மை கொஞ்சம் குறையுமான்னு வயசாக ஆக அப்படியே தேய என்ன பண்ணும் அப்படின்னா, தேவைகள் பெருகி போய்டும். இப்போ பணம் பார்த்திங்கன்னா நம்ம செலவு பண்ணிவிட்டு அந்த இடத்துல அந்த காலத்தில் அந்த இடத்த வாங்கியிருக்கலாமோ, அந்த ஒரு இடம் வந்துச்சு, இப்போ அந்த வீட்டை வாங்கியிருக்கலாம், இந்த இடத்த வாங்கியிருக்கலாம். அது ஒரு நாள் செலவு தான் சார் எனக்கு அந்த காலத்தில். நிறைய பேர் இந்த புத்திசாலித்தனமான நிகழ்வுகள் எப்படி ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்களேன், நிறைய பேர் புலம்புவாங்க. ஏன் அப்படின்னா 55 வயசில் முடிவெடுத்து நீங்கள் கையில் காசு குறைஞ்சி வந்தது பிறகும் நீங்கள் 20 வயசில் சம்பாதிச்சு 25 வயசு சம்பாதிச்ச ஒரு நேரத்தில் இருந்த மிகப்பெரிய பணத்தை நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 10, 20, 30, 40% சேமித்து வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி அதனோட வேல்யூ வேறு மாதிரி கோடியாக வளர்ந்துருக்கும். இந்த ஐடியில் இருக்கிறவங்களுக்கு இந்த பண நிர்வாகத்தை யார் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது? ஏன்னா கையில் காசு இருந்தால் செலவு பண்ண சொல்லும். 60 வயசில் கையில் காசு இருக்கா, செலவு பண்ணுறது நிறைய தேவை இருக்கும். இப்போ என்ன பண்ணுறது, என்ன முடிவு எடுக்கிறது? அதொட்டு கண்டிப்பாக புத்திசாலித்தனமாக முடிவெடுங்க. கண்டிப்பாக அந்த ஜோதிடம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் பாருங்கள். ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் தேடுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வரமும் வாய்ப்பும் உங்கள்கிட்ட இருக்குது. நல்லது. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம், இதை படிங்க. உங்க வாழ்க்கை உங்க கையில.